ஹாய் ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இட்ஸ் மீ ரஞ்சித். நான் உங்களுக்கு போன வீடியோவில் ரூபிக் கியூப் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது யூடியூப் சேனல்லே அதிக வீடியோ சொல்லியிருப்பாங்க. இந்த ஆர் டேஷ் எஃப் டேஷ் யூ டேஷ் அப்படிங்கிற மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் அந்த மாதிரிலாம் எதுவும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் 4 ஃபார்முலா, அதாவது ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா, ஜே ஃபார்முலா, மறுபடியும் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா, கார்னர் ஃபார்முலா. ஸோ இவ்வளோ தான் ஃபார்முலாவே. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது ஈஸியாக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த ரூபிக் கியூப் சால்வ் பண்ணுறதில் ஃபஸ்ட் நம்ம ஒரு கலர் சூஸ் பண்ணணும். அந்த கலரை சூஸ் பண்ணிட்டு அந்த கலரில் இருக்க எல்லா கலரையும் ஃபஸ்ட்டு சேர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ளூ சூஸ் பண்ணிக்கிறோம். ப்ளூ கலரை இப்போ நம்ம சேர்க்கணும். ஃபுல்லாக 9 கலர் இருக்கிற மாதிரி அந்த ப்ளூ கலர் மட்டும் இப்போ சேர்த்துக்கிறோம். அந்த ப்ளூ கலர் எங்கே சேர்க்க முடியும்னா, அந்த ப்ளூ கலரோட சென்ட்ரு பாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த ஃபேஸில் மட்டும்தான் அந்த கலரை சேர்க்க முடியும். ஸோ நம்ம இப்போது ப்ளூ கலர் டாப் சைடில் வச்சுக்கிறோம். ஸோ அதில் அந்த 9 ப்ளூ கலரையும் நம்ம சேர்த்திட்டோம். அடுத்த நெக்ஸ்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு லைன் டாப்லேருந்து ஃபஸ்ட் லைன் சேர்த்தணும். அந்த ஃபஸ்ட் லைனுக்கு அதை எப்படி சேர்க்கணுன்னா, ஃபஸ்ட் லைனுக்கு சென்டராக என்ன கலர் இருக்குதுன்னு பார்க்கணும். ஐ மீன் அந்த 9 பாக்ஸில் சென்ட்ரு பாயிண்ட் என்னென்னு பார்க்கணும். அந்த ஃபேஸில் அந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் மேலே நம்மளால் சேர்க்க முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போது 4 பக்கமும் அதோட சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஃபஸ்ட் லைனை நம்ம அலைன் பண்ணிடுறோம். ஓகேவா? அடுத்தது செகண்ட் லைனுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு அதோட கலர் என்னவோ, இப்போது ஒயிட்னா ஒயிட் கலர் என்னவோ அதை நேராக வச்சுட்டு அதுக்கு அடியில் என்ன கலர் இருக்கோ அந்த கலரை ஆப்போசிட் சைடில் ரொட்டேட் பண்ணிவிட்டு அதை ஹைட் பண்ணி நம்ம சேர்க்குறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹைட் பண்ணி அதை கொண்டு வந்தோம்னா அந்த கலரு மேலே வந்துடும். அதாவது கீழே இருக்க அடியில் பாட்டமில் இருக்க கலர் உங்களுக்கு மேலே செகண்ட் லைனில் வந்துடும். இதே மாதிரி 4 பக்கமும் 2வது லைனை சேர்க்கணும். அடுத்தது 3வது லைனு நம்மளால் இப்போது சேர்க்க முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி பாட்டம் அடி சர்ஃபேஸை நம்ம ப்ளஸ்ன்னு மாற்றணும். அதுக்கு ஃபார்முலா ஜே ஃபார்முலா. ஸோ ஜேன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கோடு கீழே இழுத்து அப்புறம் நேராக இழுத்து அதுக்கப்புறம் கீழே இழுத்துட்டு மேலே ஒரு கோடு போடுவோம். அதுதான் ஜே. ஸோ அதே மாதிரி தான் இந்த ரூபிக் கியூப்பில் ரொட்டேட் பண்ணிட்டு, அதாவது ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாட்டமில் ரொட்டேட் பண்ணிட்டு அடுத்து பேக் சைடில் ரொட்டேட் பண்ணோம்னா அதுதான் ஜே ஃபார்முலா. ஓகேங்களா? இந்த ஜே ஃபார்முலா நம்ம போட்டுக்கிட்டு திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கோம். அது திரும்ப போடுறப்போ கீழே ப்ளஸ்ன்னு ஃபார்ம் ஆகும். ஸோ ப்ளஸ்ன்னு ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஸோ அந்த ஜே ஃபார்முலாவை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு நம்ம பாட்டம் வந்துட்டு ப்ளஸ் வந்துட்டு வந்துடும். இப்போது என்ன பண்ணணுன்னா அந்த சென்டர் இப்போ 4 பக்கம் இருக்க சென்டருக்கு நேர் வந்துட்டு கீழே சேம் கலராக சேர்த்தணும். இதுக்கு பேர் என்னென்னா கார்னர் ஃபார்முலா. ஸோ கார்னர் ஃபார்முலா எப்படி சேர்த்து போகிறோன்னா அப்போது ரைட் சைடில் வந்துட்டு ஒரு டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில், அடுத்து பாட்டமில் டபுள் டைம் ரொட்டேட் பண்ணிட்டு, அடுத்து மறுபடியும் ஃப்ரண்ட்டில் ரொட்டேட் பண்ணது மறுபடியும் மேலே ரிவர்ஸ் பண்ணிட்டு, மறுபடியும் பாட்டமில் ரொட்டேட் பண்ணிட்டு, மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் இன்னொரு டைம் ரொட்டேட் பண்ணி மேலே தூக்கினோம்னா அது வந்துட்டு இப்படியே நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கீழே வந்துட்டு சென்டர் பாயிண்ட்டுக்கு நேர் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சேர்ந்துடும். ஓகேவா? அந்த 4 பக்கமும் சென்டர் பாயிண்ட் நம்ம சேர்த்திட்டோம்னா அதுக்கு அடுத்த ஃபார்முலா வந்துட்டு 11. அதாவது 2 1 2 1 ஒன்றுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்துட்டு ரைட் சைடில் 1 போடுவோம். ஸோ இங்கே வந்துட்டு ரைட் சைடில் 1 போடுறோம். ஸோ லெஃப்ட் சைடில் 1 போடுறோம். அது எப்படி போடுறோம்னா க்யூப்பில் ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இருக்கிறத ரொட்டேட் பண்ணிட்டு பாட்டமில் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் அழிக்கிற மீன்ஸ் ஒரு ரொட்டேட் பண்ணிட்டு மறுபடியும் லெஃப்ட் சைடில் மேலே கீழே இறக்கிட்டு அழிச்சதை மறுபடியும் ரிட்டன் கொண்டு வந்துட்டு மறுபடியும் லெஃப்ட் சைடில் மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரைட் சைடை ரொட்டேட் பண்ணி விட்டு மேலே தூக்கி விட்டோம்னா இதுதான் 11. இதுக்கு பேர் தான் 11 ஃபார்முலா. ஸோ இதை வந்துட்டு மறுபடியும் திரும்ப போட்டுட்டு இருந்தோம்னா 4 பக்கமும் வந்துட்டு, அதாவது அந்த கார்னர் வந்துட்டு இப்போது ஆரஞ்சு, ஒயிட்டு, க்ரீன் அப்படி இருக்குன்னா ஸோ அந்த 3 பக்கம் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் தான் அந்த கார்னர் இருக்கிற பாக்ஸில் இருக்கணும். அது எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம சேர்க்கணும். அந்த மாதிரி நம்ம 4 பக்கமுமே வந்துட்டு இந்த ஃபார்முலா 11ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சேர்த்துடலாம். இப்போ இந்த 11 ஃபார்முலாவுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு அந்த கார்னர் ஃபார்முலான்னு ஒன்று போட்டோம் தெரியுங்களா, அந்த ஃபார்முலாவை வந்துட்டு நம்ம லெஃப்ட்லேயும் போடணும், ரைட்லேயும் போடணும். இப்படி லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாற்றி மாற்றி போட்டோம்னா நம்மளோட க்யூப் பர்ஃபெக்டாக சால்வ் ஆயிரும். ஸோ நம்ம டாப் சர்ஃபேஸு, ஃபஸ்ட் லைனு, செகண்ட் லைன், ஸோ இது 3 இது வந்துட்டு நம்ம வந்து ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுவோம். அதுக்கப்புறம் பாட்டமில் சேர்க்குறக்காக ஜேங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ளஸ்ஸுங்கிற ஒரு சிம்பிளை வர வைப்போம். அதுக்கப்புறம் கார்னர் ஃபார்முலா யூஸ் பண்ணி சென்டர் பாயிண்ட்டை மேட்ச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 11ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு கார்னர் பாக்ஸை வந்துட்டு சேம் 3 கலராக இருக்கிற மாதிரி நம்ம மாற்றுறோம். லாஸ்ட்டாக கார்னர் ஃபார்முலாவே வந்து லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் சேர்ந்தாப்பில் போட்டோம்னா நமக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக க்யூபு சால்வ் ஆகிரும். அவ்வளோதான் மக்களே, ஈஸியாக நம்ம இந்த ரூபிக் க்யூபை சால்வ் பண்ணிடலாம். ஸோ எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் சால்வ் பண்ணலாம். யூ கேன் டூ இட். இந்த உலகத்தில் யாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பிறக்கிறது கிடையாது. பிறந்ததுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நம்மளும் கற்றுப்போம். ஸோ எல்லோரும் இந்த கற்றுக்கணுங்கிற ஒரு முயற்சி இருந்தால் கண்டிப்பாக எதையும் கற்றுக்கலாம். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.